இன்றைக்கி நம்ம கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது டிஃபனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சாப்பாட்டில் கலரி சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எல்லாமே வறுத்து அரைக்க போகிறோம். கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வறுந்ததுக்கப்புறமா நல்ல வாசனை வரும். அந்த டைமில் எடுத்துடுங்க. எடுத்து இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி அதே கடாயே வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. அதுவும் அதே மாதிரி தான் நல்லா வாசனை வரும் வறுபட்டவுடனே. அதுக்கப்புறமா எடுத்துடலாம். வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதுவும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கொத்தமல்லி விதை 1 டீஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. இது உடனே வறுபட்டுடும், அதனால் ஒரு 20 செகண்ட் இருந்தால் கூட போதும். அது உடனே கலர் மாறிடும், உடனே எடுத்துடலாம். அப்புறமா சீரகம் அதுவும் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வறுபட்டுடும், அதனால் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம். அந்த கடாயே சூடாக இருக்கும், அதனால் அதுலேயே அது வறுந்துடும். அதுக்கப்புறமா 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பூண்டு 4 பூண்டு போட்டிருக்கேன். இது நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுனால இந்த பூண்டில் இருக்கிற ஈரப்பதம் போகணும், அதனால் அது நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆகணும். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு 1 டீஸ்பூன். இது ரெண்டையும் நீங்கள் ஒன்றா சேர்த்தே வறுத்துடலாம். இது ரொம்ப நேரம் விட வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் விட்டிங்கன்னா போதும். அந்த கடாயிலே சூடு இருக்கும், அதுலேயே அது நல்லா வறுபட்டுடும். உடனே எடுத்துடுங்க. இப்போ இது எல்லாம் எடுத்து நல்லா ஆற வச்சிடுங்க. நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம அடுத்து கருவேப்பிலை இலைகள் வறுக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 20 கருவேப்பிலை கொத்து நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது இங்கே நல்லா வறுக்கணும். இது கண்டிப்பாக 10 நிமிஷம் ஆகும் வறுக்கிறதுக்கு. இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை ஈரமாக இருக்கும், நல்லா காஞ்சதுக்கப்புறமா மொறுமொறுன்னு ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். அதோடைய அளவு அதுதான். நீங்கள் எவ்வளோ நேரம் வறுக்கணும் அப்படின்றது அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அது வரைக்கும் வறுக்கணும். இது நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். அப்பப்போ நீங்கள் கையில் இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். எல்லா இலையுமே அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அது வரைக்கும் வறுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. பூவும் நல்லா ஆறணும். ஆனால் இது நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா எல்லாம் பறந்து போயிடும். அதனால் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சாலே அதோடைய சூடு அப்படியே கம்மியாயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைக்கணும். பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணும் போது என்றைக்கு செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் அதில் எழுதி வச்சுக்கோங்க. இது 1 மந்த் இது நல்லா இருக்கும். கருவேப்பிலை பொடி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சின்ன இட்லி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன இட்லியும் யூஸ் பண்ணலாம், பெரிய இட்லியும் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு இந்த பொடியை அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது பேக் பண்ணிடலாம். நான் ரெடி பண்ணியிருக்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. கருவேப்பிலை பொடி இட்லி, கொய்யாப்பழம், அதுக்கப்புறமா 3 பாதாம். லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.